ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சால மீன் குழம்புங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கடாயில் குழம்பு செய்ய போகிறீங்களோ அந்த கடாயிலேயே இந்த 2 தக்காளியும் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது நல்லா சாஸ் வர அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி வந்துடணுங்க. அதுக்கப்புறம் இதையும் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி அந்த தக்காளியிலேயே ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச பொடி, அதாவது குழம்பு மிளகாய் பொடி அரைப்போம் இல்லையா, அதில் 1.5 கரண்டி எடுத்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து மல்லித்தூள், நம்ம வீட்டில் எப்போ அரைப்போம் இல்லையா அதே மசாலா தூள் தாங்க அது. இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுப்பில் தூக்கி வச்சுருங்க. அது நல்லா கொதிஞ்சு அந்த நல்ல மசாலா வாசலாம் போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சால மீன்னாலே டேஸ்ட் தான். குழம்புக்கும் சரி, பொரிக்கிறதுக்கும் சரி. சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பொரிச்ச மீனை. மற்ற எந்த மீன் பொரிச்சு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். ஆனால் சால மீன் பொரிச்சா என் மகன்லாம் நல்லா சாப்பிடுவான். இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்புக்கும் சரிங்க. மற்ற மீன்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் சால மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த சால மீன் கிடச்சின்னா நீங்கள் உடனே வாங்கி நீங்களும் சமைச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா மசாலா வடையெல்லாம் போனதுக்கப்புறமா நல்ல மீன் கழுவி, ஏற்கனவே கழுவி தான் வச்சுருக்கேன், இது ஒரு 3ஆவது தடவை கழுவியிருக்கேன். கழுவி அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயமும் ஒரு அரை மூடி தேங்காய், இது எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு மொத்தமாக அரைக்கணுங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே குழம்புல சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து ரொம்ப கிண்டணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கிளறி விட்டாலே போதும். மீன் வந்து உடைஞ்சிரும் இல்லையா, ஆனால் சால மீன் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மற்ற மீன் கூட உடையும், ஆனால் அந்த மீன் உடையவே செய்யாது. ஏன்னா புளியில் நல்லா அந்த புளி தண்ணியோடு சேர்த்து கலந்துருக்கு இல்லையா, அதுக்கப்புறமா உடையாதுங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த பெரிய வெங்காயம் தேங்காயெலாம் சேர்த்த உடனே குழம்பு நல்லா கட்டியாகவும் வரும், செம்ம டேஸ்ட்டாகவும் வருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த பார்த்திங்களா, ஒவ்வொருத்தவங்க இந்த மீன் பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் இதுலேயே அப்படியே தாளித்து அந்த குழம்ப ஊற்றிடுவேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தவங்க பண்ண மாட்டாங்க, நல்லா இருக்காது குழம்பு கெடுத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு பொரித்து எடுத்து வச்சா தான் சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. அதே சட்டியில் தான் கொஞ்சோன்னு வெந்தயம், ரொம்ப போட்டுறாதீங்க, குழம்பு கசக்கும். அதனால் கொஞ்சோன்னு வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இது கசக்காமல் இருக்கணும் அப்படின்றக்காண்டி கொஞ்சோன்னு சீரகம், இதெல்லாம் போட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம், பொடுசாக நறுக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கோங்க. இது ஃபைனல் தான். அது அந்த குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து அதில் ஊற்றின உடனே குழம்பு முடிஞ்சுது. இது ஃபைனல். நல்லா மொறுன்னு வர மாதிரி, நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புல ஆட் பண்ணப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெயெலாம் அப்படியே இறங்கி குழம்பு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சால மீன் கிடைச்சா விடாதீங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.